ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சீக்கிரமாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 kg பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். இந்தியா கேட்டோட பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். 1 kg வந்து டம்ளரில் மெஷர் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சா அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் ரைஸு. ஸோ பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. டம்ளரில் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணும் போதும் ரொம்ப ஜென்டிலாக வாஷ் பண்ணணும், அரிசி வந்து உடஞ்சிடாமல். இது இப்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு பெரிய பாத்திரம் வச்சாச்சு. வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 5 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு. சிக்கன் வந்து 1 கிலோ ரைஸ்க்கு நம்ம 1.5 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோம். லெக் பீஸும் சேர்த்து பிரியாணிக்குன்னு கடையில் சொல்லி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்தாச்சு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினால பாதி அளவு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இது நல்லா கொதித்த உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போது இந்த சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு லெமனை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் போடாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த எசன்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமனோட எசன்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பொறுமையாக ஜென்டலாக பண்ணுங்கள், இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிடும், பிரியாணி அரிசி. நம்ம மிச்சம் வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை இதில் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு நடுவில் டேஸ்ட் பார்த்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் அரிசி வெந்தோடனே அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாதி அளவு அரிசி வெந்துடுச்சு. இப்போது மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நடுவில் கிளறி விடுங்க, இதே மாதிரி ஜென்டலாக, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் இல்லாமல் நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம யூஸ் பண்ணாத தோசை தவாவை வச்சு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டபராவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு தம் வச்சுக்கலாம்.
ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா தம்மில் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு தம்மில். சூப்பராக, வாசனையே சூப்பராக இருக்குது. பாருங்கள், அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான, டேஸ்டியான, யம்மியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை 65 கூட பேர் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் பற்றி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.